வணக்கம். கடந்த 24 மணி நேரம் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய அடி கிடைத்துள்ளது. ஒரு மிகப்பெரிய இக்கட்டில் சிக்கலில் டொனால்ட் ட்ரம்ப் மாட்டிவிட்டார். கடந்த 24 மணி நேரத்தில் எந்த அளவில் அமெரிக்காவிற்கு அடி விழுந்திருக்கிறதோ கடந்த 15 நாட்களில் அந்த அளவில் எந்த விதமான டேமேஜும் அவர்களுக்கு நடக்கவில்லை. அப்போ 15 நாட்களில் எந்த டேமேஜ் நடந்திருக்க வேண்டுமோ அது கடந்த 24 மணி நேரத்தில் நடந்துவிட்டது. ஒட்டுமொத்த உலகம் இன்னைக்கு ஈரானுடைய தாக்குதலை வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் மகாசக்தியான அமெரிக்கா அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பல பில்லியன் ட்ரில்லியன் டாலருக்கான போர் எக்யூப்மெண்ட்ஸ்கள், வெப்பன்ஸ்கள், விமான படைகள் அவர்களை மிஞ்சுவதற்கு யாருமே இல்லை என்று அவர்கள் பெருமையாக பேசிக்கொண்ட காலம் ஒன்று. இப்போ ஒரு சாதாரணமான மிசைலை கூட அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. 24 மணி நேரத்தில் என்ன நடந்தது என்று நீங்க பார்க்க வேண்டும். F-16E போர் விமானம், உலகத்தின் மிக அட்வான்ஸான விமானத்தை ஈரான் வீழ்த்தியுள்ளது. இது மட்டுமல்ல, அமெரிக்கா கையில் இருக்கக்கூடிய பல ஹெலிகாப்டர்ஸ்களையுமே வீழ்த்தி இருக்கிறது ஈரான். கடந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்தது, போர்க்களத்திலிருந்து வரக்கூடிய பல்வேறு தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் செக்டர் இன்னைக்கு எதற்காக வியந்து போயிருக்கிறது. எந்த மிடில் ஈஸ்டை நாங்க காப்பாற்றுவோம் என்று அமெரிக்கா பேரம் பேசி வந்தார்களோ, கடந்த 54 ஆண்டுகளாக எந்த அளவில் மிடில் ஈஸ்டிடமிருந்து பணத்தை வசூல் செய்து வந்தார்களோ, இன்னைக்கு அந்த ஏர் ஸ்பேஸ் ஈரான் கையில் ஷிஃப்ட் ஆகிவிட்டது. எந்த விதமான டெக்னாலஜி மாற்றம் என்று இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். எவ்வளவு பெரிய டேமேஜ் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, டொனால்ட் ட்ரம்ப் அல்ல பென்டகன் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக பார்க்கப்படுகிறது. பென்டகன்ல இருந்து வெளிவரக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்கா பேக்ஃபுட்டில் போய்விட்டது. உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க ஒரு லிஸ்டை பார்க்கிறீர்கள். F-15E destroyed, A-10C destroyed, A-10C RTB இதுவும் அளிக்கப்பட்டிருக்கிறது. CH-47 என்கிற இன்னொரு ஹெலிகாப்டர், இதை குவைத்தில் அளித்திருக்கிறார்கள். F-16 பழைய மாடல், அதோடைய அட்வான்ஸ் மாடல் தான் F-16E. ஒவ்வொன்றாக இந்த அனைத்து பட்டியலும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். HS-60W இதையும் அடித்திருக்கிறார்கள். F-16 ஸ்குவாட் 700 ஓவர் ஈராக்ல இது அடிக்கப்பட்டது. KC-135 ஸ்குவாக் இதையும் அடித்திருக்கிறார்கள். MQ-9 இதையும் டிஸ்ட்ராய் செய்திருக்கிறார்கள். இப்போ ஒவ்வொன்றாக இந்த பட்டியலை நீங்க பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குடிச்சிருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை உதவ நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நேற்றிலிருந்து ஈரான் ஒரு பைலட்டை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே பைலட்டை அமெரிக்காவும் தேடுகிறது. காரணம் என்ன? F-16E என்கிற இந்த விமானத்தை ஈரான் தாக்கி வீழ்த்தியிருக்கிறது. அதிலிருந்த 2 பைலட்ஸ்கள், ஒரு பைலட்டை அமெரிக்கா காப்பாற்றி விட்டதாம். ஆனால் இன்னொரு பைலட்டை யார் கண்டுபிடித்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பல கோடி ரூபாய் அமெரிக்கா இனாமாக கொடுப்பதாக கூறியுள்ளார்கள். இன்னொரு பக்கம் ஈரான் இந்த பைலட்டை உயிருடன் பிடித்துக் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களும் ஈனாமை அறிவித்திருக்கிறார்கள். இப்ப அந்த பைலட் உயிருடன் இருக்காரா இல்லையா, அமெரிக்கா கையில் இருக்கிறாரா, ஈரான் கையில் இருக்கிறாரா, அல்ல இறந்து போய்விட்டாரா என்கிற பல்வேறு ஸ்பெகுலேஷன்ஸ்கள் நேற்றிலிருந்து சோசியல் மீடியா மற்றும்
பெரிய பெரிய ஊடகங்கள் வழியாக பார்த்து வருகிறீர்கள். முக்கியமாக முதல் முறையாக அமெரிக்கா ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் 2 பேருமே இந்த விஷயத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆமாம், அமெரிக்காவுடைய பல விமானங்களை ஈரான் அடித்திருக்கிறது. 16E ரக விமானத்துடைய விலை $100 மில்லியன் மேல. அந்த விமானத்துடைய படத்தை நீங்க பார்க்கிறீர்கள், எந்த அளவில் அதை அடித்திருக்கிறார்கள் என்று. இந்த விமானம் விழுந்த உடனேயே அந்த பைலட்ஸ்களை தேடி சென்ற 2 விமானங்கள், A-10C ரக விமானங்கள், இதையும் ஈரான் தாக்கி வீழ்த்தியிருக்கிறது. ஒரு விமானம் அங்கே டேமேஜ் ஆயிருச்சு, இன்னொரு விமானத்தை இன்னும் காணவில்லை. சரி, இது 2வது விமானம். அந்த விமானத்துடைய படத்தை நீங்க பார்க்கிறீர்கள். இது ஒரு ரெஸ்கியூ ஏர்கிராப்டாக பார்க்கப்படும். இந்த 2 விமானங்களுடன் அதே பைலட்டை தேடுவதற்காக CH-47 என்கிற சிகூன் ஹெலிகாப்டர் இதையும் அனுப்பினார்கள். இது போயிங் கம்பெனி தயாரித்த விமானம். போயிங் கம்பெனியுடைய இந்த ஹெலிகாப்டர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஹெலிகாப்டர்ஸ் இன் அமெரிக்கன் ஃபிளீட். இதையும் அடித்திருக்கிறார்கள். இது அனைத்துமே கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த சம்பவங்கள். குவைத்தில் இதே ரக விமானத்தை அடித்திருக்கிறார்கள். F-16 என்கிற இன்னொரு விமானம், இது US சென்ட்ரல் கமாண்ட் இதற்கான ஒப்புதலையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆமாம், F-16 ரக விமானத்தை ஈரான் அடித்திருக்கிறது என்று. இன்னொரு பக்கம் பாருங்க, HH-60W என்கிற இந்த ஃபைட்டர் ஹெலிகாப்டர், இதையும் அடித்திருக்கிறார்கள். இந்த அனைத்து விஷயங்களும் எப்படி 24 மணி நேரத்தில் நடந்தது? அப்போ எந்த விதமான டெக்னாலஜி திடீரென்று ஈரான் கையில் போய் சிக்கிவிட்டது? கடந்த 36 நாட்களாக எந்த ஈரான் ஒவ்வொரு ஆர்மி பேசஸ்களை மட்டும் தாக்கி வந்ததோ, இப்போ குருவியை சுடும்படி விமானங்களை தாக்கி வருகிறது. இன்னைக்கு ஈரானுக்கு அக்கம் பக்கத்தில் கூட எந்த அமெரிக்க பிளைட்டுமே, எந்த அமெரிக்க போர் விமானமுமே போக தயங்கி வருகிறது. பைலட்ஸ் ஆர் ரெஃப்யூசிங் டு கோ டுவர்ட்ஸ் ஈரான். இதற்கான காரணங்களை இன்னைக்கு நாம் அலசி பார்க்க தேவைப்படுகிறது. கடந்த 48 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் ஒரு அமெரிக்க பைலட்டை இன்னும் தேடி வருகிறார்கள். நான் தொடக்கத்திலேயே அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இதற்கு பின்னாடி சைனாவுடைய டெக்னாலஜி இருக்கிறதா, ஈரானுக்கு சைனா உதவுகிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, F-15, A-10 இது போன்ற விமானங்களை எப்படி இவர்கள் வீழ்த்தடித்தார்கள் என்கிற விஷயத்தை ஒட்டுமொத்த அமெரிக்கா டிஃபென்ஸ் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் அல்ல பென்டகன் அனைவருமே இந்த கேள்வியை தேடுவதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா மற்றும் சைனா, இந்த 2 நபர்களில் யார் இந்த டெக்னாலஜியை கொடுத்தார்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் ஒரு மேப்பை பார்க்கிறீர்கள். இந்த மேப்பில் இருக்கக்கூடிய இடங்களை பாருங்கள். ஈராக்ல கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட அமெரிக்க போர்படை இருக்கிறது. குவைத்தில் 13,000, பஹ்ரைன்ல 7,000, கத்தர்ல 13,000, UAEல 5,000, ஓமான்ல கிட்டத்தட்ட 600 ஆர்மி மென் ஆஃப் அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான்ல 14,000, சீரியாவில் 800, ஜார்டன்ல 3,000, சவுதி அரேபியாவில் ஒரு 3,000, எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க போர் வீரர்கள் இங்கே இருப்பதாக கூறியிருந்தார்கள். ஆனால் இப்போ யாருமே இந்த பேசஸ்களில் கிடையாது. இந்த அனைத்து நபர்களுமே தேடி கொண்டிருக்கிறது ஈரான் உயிருடன் பிடிப்பதற்காக. எங்க இருக்கிறார்கள் இவர்கள்? இவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்களில், ரெசிடென்ஷியல் சொசைட்டிகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எங்க பார்த்தாலும் சுட்டு கொள்ளுவதற்கோ அல்ல உயிருடன் பிடிப்பதற்காக ஒரு ஈரானுடைய டீம் அங்க ஒரு ஆபரேஷனை நடத்தி வருகிறது. இதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் அமெரிக்கா ஸ்டீவ் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், புதிய ஸ்டேட்மெண்ட். இந்த இன்டெலிஜென்ஸ் ரஷ்யா கொடுத்தார்களோ இல்லையோ, சைனா கொடுத்தார்களோ இல்லையோ, அமெரிக்காவே இந்த இன்டெலிஜென்ஸை தன்னுடைய பெருமைக்காக பல இடங்களில் லீக் செய்திருக்கிறது. அப்போ இந்த இன்டெலிஜென்ஸை வைத்து ஈரான் உங்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், இதற்கான காரணம் நீங்கள் தான். இன்னொரு பக்கம் ஒரு சேயிங் இருக்கு, ஒரு எதிரி தன்னுடைய அழிவை தானாகவே நடத்தும் போது யாருமே அதற்காக எதுவுமே செய்ய தேவையில்லை. எதிரி தன்னை தானாகவே அழித்துக் கொள்வான். அதுதான் இங்கே நடக்கிறது. சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, யுக்ரைனின் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி கல்ஃப் நாட்டின் இருக்கக்கூடிய பல்வேறு கிங்ஸ்களை, பிரின்ஸ்களை போய் சந்தித்தார். அதற்கான காரணம் என்ன? ஜெலன்ஸ்கி தன்னுடைய மிலிட்ரி
டெக்னாலஜியை அங்கு போய் விற்பதாக கூறியிருந்தார். ஆனால் ஜெலன்ஸ்கியோடைய டிஃபென்ஸ் டீம், அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். காரணம், ரஷ்யா யுக்ரைன் போரிட்ட போது ரஷ்யாவிற்கு ஈரான் தன்னுடைய மிசைல் சிஸ்டங்களை கொடுத்தார்கள். அதே ஈரான் தன்னுடைய ட்ரோன் டெக்னாலஜியும் கொடுத்தது. அந்த ட்ரோன் டெக்னாலஜியை மற்றும் ஈரானின் மிசைல் சிஸ்டத்தை டிஃபென்ஸ் செய்வதற்கான ஒரு டெக்னாலஜியை யுக்ரைன் உருவாக்கியது. அப்போ அதே மிசைல், அதே ட்ரோன் டெக்னாலஜி இன்னைக்கு கல்ஃப் நாடுகளை போய் அடிக்கும் போது அதற்கான உபகரணங்கள் எங்கள்கிட்ட இருக்கு என்று அவர்கள் கூறினார்கள். அதை வைத்துதான் ஜெலன்ஸ்கி போய் கல்ஃப் நாடுகளை சந்தித்தார், அங்கு போய் அந்த பேச்சுவார்த்தைகளும் நடத்தினார். ஆனால் யுக்ரைனுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்த பதில், 4 வருடத்திற்கு முன்பு எந்த டெக்னாலஜியை ஈரான் ரஷ்யாவிடம் கொடுத்ததோ, எந்த டெக்னாலஜியை நாங்கள் உருவாக்கி ரஷ்யாவை கடந்த 4 ஆண்டுகளாக டிஃபென்ஸ் செய்து வருகிறோமோ, அதே டெக்னாலஜியை அதை உடைப்பதற்காக இப்ப ஈரான் புதிய டெக்னாலஜியை தயாரித்து விட்டது. அப்போ ஈரானிடம் இருக்கக்கூடிய டெக்னாலஜி எங்களிடம் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை விட ஒரு படி மேல போய்விட்டது. சேம் டெக்னாலஜி. பெரிய பெரிய கப்பல் படை வேண்டாம், பெரிய பெரிய ஜெட் ஃபைட்டர்ஸ் வேண்டாம். சாதாரணமாக $20,000 செலவில், ஒரு 16-17 லட்சம் ரூபாய் செலவில் பல 1000 கோடி ரூபாய்க்கான போர்க்கப்பல்களை அடித்து, வெறும் 1 லட்சம் ரூபாய் செலவில் அங்கிருந்து வரக்கூடிய 1 கோடி ரூபாய்க்கான பொருளை அழித்து விடுகிறார்கள். அப்போ நஷ்டம் யாருக்கு? அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போர் படைகள், அவர்களை வைத்து எதுவுமே செய்ய முடியவில்லை. பிகாஸ் இந்த தரப்பில் சின்ன சின்ன டெக்னாலஜி, சின்ன சின்ன ஆயுதங்களை வைத்து அவர்கள் அடிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். எப்படி பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூரும் போது இந்தியாவுடைய ரஃபால் ஜெட்களை அளித்தார்களோ, அதற்கான டெக்னாலஜி எப்படி சைனா பாகிஸ்தானுக்கு கொடுத்ததோ, அதற்கு பின்னாடியும் ஒரு கதை வெளிவந்திருக்கிறது. எப்படி ஆபரேஷன் சிந்தூரும் போது சைனா பாகிஸ்தானிற்கு ஒரு போர் விமானத்தை கொடுத்தார்கள். PL-15 என்கிற இந்த விமானம், இதோடைய ரேஞ்ச் 100 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ். ஆனால் சைனா அதே விமானத்தை பயன்படுத்தும் போது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அதே விமானத்துடைய ரேஞ்ச் 150 கிலோமீட்டர்ஸ். ஆபரேஷன் சிந்தூரும் போது கிராஸ் பார்டர் போய் யாரையுமே தாக்கவில்லை. இந்தியா எல்லைக்குள்ளிருந்து இந்தியா தாக்கியது, அதே போன்று பாகிஸ்தான் எல்லையிலிருந்து அவர்கள் தாக்கினார்கள். ஆனால் இந்த முறை ஒரு வித்தியாசம் நடந்தது. என்ன? இந்த சைனா பாகிஸ்தானிற்கு அந்த லோ ரேஞ்ச் ஏர்கிராப்ட்களை கொடுத்ததோ, முதல் முறையாக திடீர் என்று சர்ப்ரைசிங்காக தான் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரிஜினல் ஏர்கிராப்டை சைனா பாகிஸ்தானுக்கு கொடுத்தது. அப்போ சைனா கையில் இருந்த அந்த விமானங்கள் 150 கிலோமீட்டர் தூரத்தில் அடிக்கக்கூடிய விமானங்கள். ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட். இந்தியாவால் அதை கணிக்க முடியவில்லை, இந்தியன் இன்டெலிஜென்ஸால் அதை கணிக்க முடியவில்லை. அதனால் நாம் ஒரு 6-7 விமானங்களை இழந்திருக்கிறோம். இந்த விஷயத்தை இந்தியன் இராணுவ தளபதிகள் பல மேடைகளில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ராஜ்நாத் சிங் பார்லிமெண்ட்ல அவர் கூறியது வேற, பட் இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறது. ரஷ்யன் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் சைனா ஒரு லைவ் மூவ்மெண்டை கொடுக்கிறார்கள். எந்த இடத்திலிருந்து விமானம் கிளம்பியது, அதே போன்றுதான் பாகிஸ்தானுக்கும் சைனா கொடுத்தது. அதாவது இந்திய ஃபிளைட் ஒரு இடத்துல இருந்து கிளம்பிய உடனே, ஜெட் ஃபைட்டர் கிளம்பிய உடனே அங்க பாகிஸ்தானுக்கு லைவ் லொகேஷன், இத்தனை விமானங்கள் பறக்கிறது, இந்த இடத்துல இருந்து மூவ்மெண்ட் நடக்குது, இந்த இடத்துல பெட்டாலியன் போகிறது என்கிற அனைத்து விஷயத்தையுமே அவர்கள் கொடுத்தார்கள். அதே போன்ற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை இன்னைக்கு சைனா ஈரானுக்கு கொடுத்து வருகிறது. அதே போன்று நீங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய நெட்வொர்க், இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க், அவர்கள் அமெரிக்காவுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் கொடுத்து வருகிறார்கள். மொசாதோடைய மூவ்மெண்ட் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தரப்பிலிருந்து. ஏன்னா அமெரிக்கா மற்றும் மொசாதிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய லிஸ்ட் இன்னைக்கு ரஷ்யாவிடம் இருக்கிறது. அந்த லிஸ்டை பயன்படுத்தி அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, வாட் இஃப் அமெரிக்காவுடைய பைலட்ஸ்களை, ஏன்னா அடுத்தடுத்து விமானங்களை குருவியை தாக்கும்படி அவர்கள் தாக்கி வருகும் போது அங்க நிச்சயமாக பைலட்ஸ்களும் அடிக்கப்படுவார்கள். அப்போ ஒரு சில பைலட்ஸ்களை தப்பி தவறி ஈரான் உயிருடன் பிடித்து விட்டால் என்ன நடக்கும் என்கிற அந்த கேள்வியும் நீங்க பார்க்க வேண்டும். நிச்சயமாக இப்போ ஒரு பைலட் ஈரான் எல்லைக்குள் தான் இருக்கிறார். உயிருடன் இருக்காரா இல்லையா என்கிற அந்த விஷயம் வேற. இதை தாண்டி வேற எத்தனை பேர்? அப்படி ஈரான் அந்த பைலட்ஸ்களை பிடித்து விட்டால் இந்த போர்
அடுத்த கட்டத்திற்கு தாவிவிடும். ஏன்னா டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு ஈகோஸ்டிக் பர்சன். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பைலட்டுடைய வீடியோவை டெலிவிஷன்களில் ஈரான் போட தொடங்கிவிட்டாலே போதும், ஒட்டுமொத்த ஈரானை அழிப்பதற்கான ஏராளமான மெஷர்ஸ்களை டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க போகிறார். டொனால்ட் ட்ரம்ப் திடீர் என்று இந்த அட்டாக்கை தொடங்கிய உடனேயே ஒட்டுமொத்த ஈரானுடைய நிலையை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் அதை செய்வார்களா? கிடையாது. பிகாஸ் இந்த பக்கம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இன்னைக்கு ஈரானின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. பவர் பிளான்ஸ்களாக இருக்கட்டும், ஏர்போர்ட்ஸ்களாக இருக்கட்டும், ஃபேக்டரிஸ்களாக இருக்கட்டும், இல்லை பிரிட்ஜஸ்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே நாங்கள் அழிப்போம் என்கிற ஒரு மிரட்டலை மட்டும்தான் கொடுத்து வருகிறாரே ஒழிய நேரடியாக எந்த விதமான மெஷரையும் அவர்களால் எடுக்க முடியவில்லை. பேட் ஹெக்ஸேத், அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, திடீர் என்று 3 ஜெனரல்ஸ்களை நேற்று வேலையை விட்டு தூக்கியிருக்கிறார். 3 ஜெனரல்ஸ்கள் என்றால் அமெரிக்காவின் போர்படையுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி இவர்கள் கையில் தான் இருக்கும். ஆர்மி சீஃப், இந்தியாவில் எப்படி ஆர்மி சீஃப் இருக்கிறார்களோ அந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள். எதற்காக? காரணம் ஃபீல்ட் மார்ஷல், ஜாயிண்ட் சீஃப் மற்றும் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், இந்த 3 நபர்களுமே டொனால்ட் ட்ரம்பிற்கு எடுத்து வைத்த விஷயம், நீங்க எடுத்து வைக்கக்கூடிய மெஷர்ஸ் அமெரிக்காவிற்கு எந்த விதமான லாபத்தையும் கொடுக்க போவதல்ல. அமெரிக்கர்கள் எதற்காக வேறொரு நாட்டை இல்ல வேறொரு நாட்டிற்காக நம்மளுடைய படை வீரர்களை நாம் இழக்க வேண்டும்? இந்த ஸ்ட்ராட்டஜியை தவறு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருந்தார். தரைப்படையை, அதாவது ஆர்மியை நேரடியாக ஈரானில் இறக்கி ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதியை கைப்பற்றுவதற்காக. இது சரி கிடையாது என்று கூறிய உடனேயே இந்த 3 நபர்களும் நீக்கிவிட்டார்கள். காரணம், அவர் எதை எடுத்து வைக்கிறாரோ அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மட்டுமல்ல, கடந்த 1 மாதத்தில் மேஜர் ஜெனரல், கர்னல்ஸ் போன்ற 12க்கும் மேற்பட்ட நபர்களை அமெரிக்கா நீக்கியுள்ளது. இதை ஈரான் எப்படி ட்ரோல் செய்கிறது என்றால், ஈரானில் அரசாங்கத்தை மாற்றுவதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலை, தன்னுடைய அரசாங்கத்தையே அவர்கள் ரெஜீம் சேஞ்ச் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ரெஜீம் சேஞ்ச் இவர்கள் செய்யவில்லை. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை இன்னும் சிம்பிளாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அமெரிக்கா இன்னைக்கு தன்னுடைய நாட்டிற்காக வேலை பார்க்கவில்லை, இஸ்ரேலிற்காக வேலை பார்த்து வருகிறது. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் திடீர் என்று, நான் ஆட்சியில் வந்ததே நேபாளுடைய நன்மைக்காக, நேபாளுடைய செக்யூரிட்டி பாதுகாப்புதான் என்னுடைய முதல் கடமை என்று கூறினால் நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? அதே வேலையை தான் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து வருகிறார். என்னுடைய நாட்டிற்கு எந்த விதமான நஷ்டம் ஏற்பட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் இஸ்ரேலுக்காக வேலை பார்க்கிறேன். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாபியை நீங்க பார்க்க வேண்டும். லாபி எந்த விதமான லாபி? ஜூயிஷ் லாபி. பில் கேட்ஸ் ஆக இருக்கட்டும், அல்ல மார்க் ஜகர்பர்காக இருக்கட்டும், அல்ல டெஸ்லாயின் ஓனராக இருக்கட்டும், ஏராளமான கார்ப்பரேட் நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஜூயிஷ் லாபி, அதாவது பணம் இருக்கக்கூடிய நபர்கள், கார்ப்பரேட், அமெரிக்காவுடைய கார்ப்பரேட் எல்லாமே ஜூயிஷ் லாபி. அப்போ டொனால்ட் ட்ரம்பை இந்த அளவில் வெற்றி பெற வைத்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களும் இதே ஜூயிஷ் நபர்கள் தான், who come from Israel. அப்போ அந்த நபர்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் செய்து டொனால்ட் ட்ரம்பை இன்னைக்கு இந்த பதவியில் அமர வைத்திருக்கிறார்கள், எலான் மஸ்க் உட்பட. அவர்களுக்காக இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நியூஸ் சேனல்களை பொறுத்தவரையில் இது போன்ற செய்திகளை எதற்காக அவர்கள் காட்ட மறுத்து வருகிறார்கள்? முன்னாள் ஆர்மி ஜெனரல்ஸ்கள், இதே அமெரிக்காவுடைய ஃபாக்ஸ் நியூஸாக இருக்கட்டும், அல்ல மற்ற நியூஸ் சேனல்களாக இருக்கட்டும், அங்க டொனால்ட் ட்ரம்ப் செய்வது சரிதான். எதற்காக? ஏதோ $5,000-10,000 கிடைக்கிறது ஒரு இன்டர்வியூக்காக. ஆனால் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்மி ஆபீசர்ஸ் அவர்கள் தன்னுடைய நாட்டிற்காக வேலை பார்க்கிறார்கள். ஆகையால் இந்த வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம், வேலையை ராஜினாமா செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானின் புதிய சீஃப் அயத்துல்லா அலி கமேனியோடைய மகன் முஸ்தபா கமேனி கையில் இன்னைக்கு ஒட்டுமொத்த சிச்சுவேஷன் மாறிவிட்டது. இந்த போர் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கிறதோ இதில் 3 நாடுகளுக்கு மட்டும்தான் லாபம்: ரஷ்யா, சைனா மற்றும் ஈரான். ஈரான் தன்னுடைய எண்ணெய்களை விற்று வருகிறது, டாக்ஸ்களை போட்டு வருகிறது. ரஷ்யா அதன்படி. சைனாவிற்கு குறைந்த விலையில் இந்த எண்ணெய் கிடைத்துக் கொண்டது. மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் இன்னைக்கு கப்பம் கட்ட வேண்டும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு
பேரல் எண்ணெய்க்கும் அவர்கள் இதற்கு மேல் வரிகளை போட போறார்கள். மிக முக்கியமான அடி சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ஒரு பக்கம் லெபனான், இன்னொரு பக்கம் ஈரான். லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா, ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்டு. இந்த இரண்டு நபர்களை தாண்டி ரெட்சி ஒரு பக்கம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு பக்கம். இந்த இரண்டு வழிகள் மற்றும் தான் சவுதி அரேபியாவிடம் இருக்கிறது. அமெரிக்காவால் எந்த விதத்திலுமே இவர்களை காப்பாற்ற முடியாது. இந்த ஒட்டுமொத்த சிச்சுவேஷனை கையாள முடியாமல் அமெரிக்கா அடுத்த 2 அல்ல 3 வாரத்திற்குள் நாங்க வெளியேற போனோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஜேடி வேன்ஸாக இருக்கட்டும், மார்க்கோ ரூபியோவாக இருக்கட்டும், இந்த அனைத்து நபர்களுமே இஸ்லாமாபாத்ல ஒரு மீட்டிங்கை போட போகும்போது இஸ்லாமாபாத்துக்கு வெளியில ஒரு பாம் பிளாஸ்டும் நடந்துவிட்டது. இதை தாண்டி துல்சி கபாட் வாஸ் an எக்ஸ் ஆர்மி மேன். அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரியில் வேலை பார்த்த ஒரு பெண்மணி. அவருடைய அட்வைஸை கூட, ஷீஸ் an எக்ஸ் மரைன், அவருடைய அட்வைஸை கூட டொனால்ட் ட்ரம்ப் கேட்பதாக கிடையாது. ஆனால் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள், அது ஒபாமாவா இருக்கட்டும் அல்ல கிளின்டனாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் காலையில 18 பக்கங்கள் கொண்ட ஒரு மிக முக்கியமான அறிக்கையை அவர்கள் கொடுப்பார்கள் எவ்ரிடே மார்னிங். அந்த 18 பக்கங்களையுமே இதற்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த 18 பக்கங்களையுமே படித்து எதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதை நீங்க கவனமாக பார்க்கணும் என்ற அனைத்தையும் அவர்கள் அலசி பார்ப்பார்களாம். CIA இந்த டாக்குமெண்ட்ஸ்களை கொடுக்கும். ஆனால் டொனால்ட் ட்ரம்பிடம் எந்த விதமான பேப்பரும் கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப் he doesn't believe in all this thing. அவருடைய வேலை என்ன? காலையில் எந்திரிக்கிறது, அப்படியே ஒயிட் ஹவுஸ்ல ஒரு 50-100 பத்திரிகையாளர்கள் இருப்பார்கள், ஏதோ ஒரு உருட்டி விடுவது, அது ஒரு செய்தியாக மாறி பங்கு சந்தையை கூட்டுவது, குறைப்பது, இதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது. ஸோ a person who is handling such a large country, such a large defense system, he don't have any intelligence report in his hand. எந்த விதமான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் இல்லாமல் வாயில வர்றதெல்லாம் பேசக்கூடிய டொனால்ட் ட்ரம்பால் இன்னைக்கு அந்த நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியவில்லை, நாட்டு மக்களுடைய பாதுகாப்பையும் அவரால் உறுதி செய்ய முடியவில்லை. டாக்ஸ் பேயர்களுடைய பணம் ஒவ்வொரு நாளும் வீணாக்கி கொண்டிருக்கிறது. அந்த நாட்டுடைய இராணுவ படையாக இருக்கட்டும், கப்பல் படையாக இருக்கட்டும், அல்ல மிலிட்ரியாக இருக்கட்டும், அல்ல ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், அனைத்துமே ஒவ்வொன்றாக அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான விளைவு பில்ஸ்கள் வரும். அந்த பில்ஸ் 3 பில் வரும். ஒரு பில் அமெரிக்கா, இன்னொரு பில் ஈரான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நீங்க எங்களுடைய நாட்டை வந்து அடித்திருக்கிறீர்கள், நாங்க சும்மா தானே இருந்தோம். 3வது இஸ்ரேல், ஈரான் எங்களை தாக்கினார்கள். சரி, இந்த பில்லை யார் கட்ட போறார்? கல்ஃப் நாடுகள் 54 வருடங்களாக தன்னுடைய எண்ணெய்களை விற்று அமெரிக்காவிற்கு அடிமையாக இருந்த இந்த கல்ஃப் நாடுகள், குவைத், பஹ்ரைன், UAE, கத்தர், இது போன்ற கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய கிங்ஸ் அண்ட் பிரின்சஸ் அவர்கள்தான் இந்த இழப்பை சரிகட்ட வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். இஸ் திஸ் வாட் தி வார் இஸ்? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.